ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தமிழ் திரு இரா இளங்குமரனார் அவரை பற்றி பார்க்கலாம். என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் பார்த்திங்கன்னா இரா இளங்குமரனார் வந்து சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். இப்போ சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் இளங்குமரனார். இவர் திருவள்ளுவர் தவச்சாலை அப்படிங்கிறத திருச்சி அருகில் அல்லூருங்கிற இடத்துல நிறுவியவர் நடத்தி. அடுத்து பார்த்திங்கன்னா பாவாணர் நூலகத்தை உருவாக்கியவர். இது மூணுமே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு எண்ணியவர் யாருனாலும் இளங்குமரனார். திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் யாருனாலும் இளங்குமரனார். இது ஒரு வாட்டி கேட்டுருந்தாங்க. அடுத்து இவர் நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ரைமிங்காக பார்த்துக்குங்க. தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கால முறை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த ஷார்ட்ஸில் அடிவகை, அப்புறம் பார்த்திங்கன்னா குலை, அதெல்லாமே இலை, அதெல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வகை பார்க்கலாம். பிஞ்சு வகை பார்த்திங்கன்னா பூவோடு கூடிய பிஞ்சு, பூ பிஞ்சு, அப்போ பூம்பிஞ்சு. இளம் காய் நம்மளுக்கு தெரியும் பிஞ்சு. இதில் மாம் பிஞ்சுக்கும் தெரியும் நம்மளுக்கு மாவடுன்னு சொல்லுவோம். பலா பிஞ்சும் தெரியும் பலா மூசுன்னு சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சதெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்து போயிருங்க. அது கீழே அப்படியே வாங்க. இது தெரியும் முற்றாத தேங்காய் இளநீர். அதே மாதிரி வாழை பிஞ்சும் தெரியும் கச்சல்னு சொல்லுவாங்க, வாழை கச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் விட்டு போனது பார்த்திங்கன்னா எல் பிஞ்சு. எல் பிஞ்சு வந்து கவ்வை அப்படிங்கிறாங்க. எல் பிஞ்சு கவ்வை. எள்ளு கருப்பு கடை கொண்டனால ஞாபகம் வச்சுங்க, கவ்வை. தென்னை பனை இவற்றோட பிஞ்சுகளை குறும்பை அப்படிங்கிறாங்க. சிறு குறும்பையை முட்டுக்குறும்பைங்கிறாங்க. சிறு குறும்பை முட்டுக்குறும்பை. இது பார்த்துட்டோம் ஏற்கனவே. இங்கே வாங்க, இந்த க்ரீனில் எழுதிக்கலையா, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது ஒரு வாட்டி இளம்பாக்கு கேட்டிருக்காங்க. இளம்பாக்குங்கிறது நுழாய், இளநெல் அப்படிங்கிறது கருக்கல் அப்படிங்கிறாங்க. இளம்பாக்கு நுழாய், இளநெல் கருக்கல். இளநெல், இளநெல், கருக்கல். அடுத்த ஷார்ட்ஸில் வந்து அடுத்தடுத்த வகைகளை பார்க்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.